வெளியூட்ல இருந்து இந்த பழைய பிரியாணி வந்து போட்டாங்கன்னா ஒரு 10 நாள் ஒன்னாவது சேர்ந்து அந்த பாக்கெட் அடிச்சு தெரியுமா? சொல்ற யூடியூப் ரூட்டர்ஸ் ஜெயச்சந்திரன் இவர்கள் எல்லாம் அந்த கேட்டகரி. நீங்க தாண்டா சொரிநாயி, நீங்க தாண்டா அதிமுக பிஜேபி தூக்கி வீசுகிற எலும்பு துண்டுகளை கொம்ப காத்திருக்கிற சொரிநாய் நீங்க தாண்டா அப்படின்னு பதிலுக்கு நான் பேசுவேன் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்து. சொரிநாய்ங்கிறது கொஞ்சம் கடுமையான வார்த்தையா இருக்கு. இல்ல அதனாலதான் நான் அதை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றேன். அந்த நாயின் மீது கோபம் வந்தா ஏன்டா அவனுக்குலாம் அறிவில்லையாடா சவுக்கு சங்கரே அப்படின்னு அந்த நாயை வேணா நம்ம சவுக்கு சங்கர்னு திட்டலாம். இந்த ஆடியோ ஏன் நீங்க பாதியா மட்டும் ரிலீஸ் பண்ணீங்க? அதுல முழுசா ஒண்ணும் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி அதுல ஒண்ணும் பேசுறதுக்கு இல்ல. சவுக்கு சங்கர் சொல்லுகிற யோக்கியவான் ஈடி யோக்கியவனாக இருக்கிற சவுக்கு சங்கர் வீட்டுக்கு எப்படி ரைடு போகும், அவருடைய ஆபீஸுக்கு எப்படி ரைடு போகும். இதுக்கு முன்னாடி வந்து ஈடி திமுகவின் பேச்சுக்கிட்டு செயல்படுதுன்னா அவரே தான் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல ஈடியை பிளாக் பண்றதுக்கு திமுக செயல்படுதுன்னு சொல்றாரு. எது உண்மைன்னு அவரு தான் சொல்லணுங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இந்த பாருங்க ஆதாரம், இதை நாங்க பிரஸ் கிளப்ல போடணும், பிரஸ் மீட் போடணும்னு அங்க உள்ள பிரஸ் கிளப் அதுக்கு அனுமதி தரல. எங்களுக்கு வர எலும்பு தொண்டு நின்று போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரஸ் கிளப் அனுமதி தரவில்லை. பிரஸ் கிளப் அனுமதி தந்திருந்தாக்கா இந்த மேட்டர் கொஞ்சம் முன்னாடியே வெளில வந்திருக்கும். இப்ப இந்த கேள்வியெல்லாம் நான் முன்வைக்க விரும்புறேன். ஒருவேளை அவர் சோறு ஈறு திங்கிறாரு அப்படின்னாக்கா இதுக்கு பதில் சொல்லுவேன். பாதிக்கப்பட்ட இதுல ஒடுக்கப்பட்ட நபர்களா இருக்கக்கூடிய இந்த 2 தாத்தாக்களுக்கு ஆதரவாக நான் பேசுறேன் அப்படிங்கறதுனால நீ என்ன 200 ரூபா ஊப்பின்னு சொன்னீங்கன்னா நான் 200 ரூபா ஊப்பிங்கிறதுல பெருமைப்படுறேன். ஒரு 2 ரூபா சங்கின்னு உன்னால என்ன பிராண்ட் பண்ண முடியல. எந்த இடத்துலயுமே ஒரு 2 ரூபா சங்கி உன்னால அது முடியவே முடியாது. கள்ளக்குறிச்சி மேட்டர் தான் தெரிஞ்சது இவன் ஒரு வாடகை வாங்க அப்படிங்கிறது. அந்த பாதிப்பை ஏற்படுத்தினவன் பணபலம் படைத்தவன் அவன் பக்கம் போறேன்னாக்கா அப்ப எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அன்னைக்கு அப்படிதான் நீ போனேன். இப்ப காசு வாங்கிட்டு வர்ற எலும்பு துண்டுக்குள்ள கொஞ்சம் எலும்பு துண்டு பட்வைசருக்கு, இன்னொரு எலும்பு துண்டு இந்த பக்கம் ஜெலிஸ் பெரால்ட்டுக்கு, வேற எங்கெங்க இருக்கு அங்க கொஞ்சம் எலும்பு துண்டை போட்டு பெரிய எலும்பு துண்டை நாம தூக்கி உள்ள வச்சுக்கலாம். ஜி2 பத்தி பொய் வதந்திகளை தெரியாம நான் பரப்பிட்டேங்க. ஆனா உண்மைன்னு நினைச்சு பேசிட்டாங்க. அது எதுவுமே உண்மை இல்லைங்க. இன்னும் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு வந்தாரு. ஆடு திருடு போச்சுன்னு கனவுதான் கண்டாப்ல. கரிகாலன்ட்ட காசு கட்டு மிரட்டினா, ஒரு மணல் எடுக்கிறவர்கிட்ட அல்லது வைகுண்டராஜன்ட்ட காசு கட்டு மிரட்டினா, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் நீங்க கேட்கலாம். நானே சாட்சி. நானே இந்த அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டேன். அவன் முஸ்லீம் அல்லது அவன் கிறிஸ்தவன் அப்படி பேசுறாங்கிறத 2 ரூபா சங்கி இந்த வேலையை பார்ப்பான். இந்த சவுக்கு சங்கர் அந்த வேலையை எனக்கு எதிராக பார்த்தான். இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு சம்மன் என்னன்னு தெரியாது, நீ படிக்கல. அப்ப சம்மன் என்னன்னே தெரியாம எப்படி ஈடி வந்து இதற்கு வழக்கு போட்டுச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை நான் மகிழ்ச்சி. பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த நாம் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் தோழர் மைனர். வணக்கம். வணக்கம் தோழர். சிறந்த எலும்பு துண்டுகளை கவுவதற்காக காத்திருக்கிற நாய்கள் அப்படின்னு சொல்லி அவர் பலரையும் சொல்றாரு. உங்களை பெயர் குறிப்பிட்டு நடுவில் போகிற போகல கடுப்பில் வந்து சவுக்கு சங்கர் என்கிற நபர் அவர் வந்து பேசியிருக்கிறார். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அந்த வீடியோ பார்த்தேன். சிறந்த எலும்பு துண்டுகளை கொம்ப காத்திருக்கும் அதற்காக வேலை செய்கிற நாய் அப்படின்னு சொன்னோடனே ப்ரொவோக் ஆகி பதிலுக்கு நானும் அவங்கள வந்து நான் நாய் இல்லை, நீங்க தாண்டா சொரிநாயி, நீங்க தாண்டா அதிமுக பிஜேபி தூக்கி வீசுகிற எலும்பு துண்டுகளை கொம்ப காத்திருக்கிற சொரிநாய் நீங்க தாண்டா அப்படின்னு பதிலுக்கு நான் பேசுவேன் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்து. சொரிநாய்ங்கிறது கொஞ்சம் கடுமையான வார்த்தையா இருக்கு. இல்ல அதனாலதான் நான் அதை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றேன். சொரிநாய் இல்ல, பொதுவாக யூடியூப் ரூட்டர்ஸ் எந்த நாய்களையும் கேவலப்படுத்துவதில்லை. அதனால அவங்கள வந்து நாயுடன் ஒப்பிட்டு நாய்களை அசிங்கப்படுத்த யூடியூப் ரூட்டர்ஸ். நாய்கள் மேல உங்களுக்கு கோவம் தான். போற இடத்துல இப்ப பைக்ல போறீங்க, கடிக்க வருது, அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப எனக்கு அந்த நாயின் மீது கோபம் வந்தா ஏன்டா அவனுக்குலாம் அறிவில்லையாடா சவுக்கு சங்கரே அப்படின்னு அந்த நாயை வேணா நம்ம சவுக்கு சங்கர்னு திட்டலாம். ஆனா ஒருபோதும் இவங்களை வந்து நாயோட கம்பேர் பண்ணிச்சுன்னா அது நன்றி உள்ள ஒரு பிராணி நாய்ங்கிறது. சோறு போட்டோம்னா வீட்டை சுத்தி சுத்தி காக்க வரும். நம்மள யாராவது அட்டாக் பண்ண வந்து அவங்களை திரும்ப அட்டாக் பண்றதுக்காக பாயும். ஆனா ஒருபோதும் அந்த நாய்கள் வந்து இந்த வீட்டை விட அதிகமாக அந்த வீட்டுல சோறு போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டுல போய் சோறு தின்னுட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்மள எதிர்த்து குலைக்காது அந்த நாய். ஏன்னா போன பீரியட்ல திமுகவுக்கு எந்த அளவுக்கு வந்து முட்டு கொடுத்து வேலுமணி அவர்களை, அவர் வந்து ஒரு ஊழல்வாதி, அவர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அந்த சைட்ல பவுடர் போடுவாங்கல்ல, அந்த பவுடர் முதற்கொண்டு அவரு ஊழல் பண்ணாருங்க. அவரு ஊழல் பண்ணாத டிபார்ட்மெண்டே கிடையாது. பணத்தையே அச்சடிச்சாதான் இவ்வளவு பணம் சேர்க்க முடியும். அந்த பொதுப்பணித்துறையில ஊழல் பண்ணி சேர்த்திருக்காரு அப்படின்னு இவரு நம்ம மூணாப்பனா ஜெலிஸ் பெரால் இருக்காரு. மூணாப்பனா மூத்த பத்திரிகையாளர், ஷார்ட்டா மூணாப்பனா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மூணாப்பனா இவரு ஜெலிஸ் பெரால் கூட உட்காந்து பேசும்பொழுது இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டது யாருன்னா வேலுமணி வந்து எவ்வளவு பெரிய ஊழல்வாதி அப்படின்னு. ஆனா திரும்ப பாருங்க, அதிமுகவிட்ட திரும்ப இதை விட பெரிய எலும்பு துண்டு அங்க போயிருக்கும் போல அந்த எலும்பு துண்டை கவிட்டு அதே வேலுமணிகிட்ட உட்காந்து பேட்டி எடுக்கிறாரு. நீங்க பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்கும்போது எவ்வளவு சிறப்பா நீங்க வேலை செஞ்சீங்க,
அப்படின்னு கேட்கும் பொழுது அவரும் சொல்றாப்புல ஏதோ சொல்லும் பொழுது தண்ணீரை சுத்தம் செய்யற ஏதோ ஒரு மிஷின் போல் இருக்கு. நான் கூட பார்த்தேன், நீங்க அதை வாங்கி குடிச்சிங்களே அப்படி அவர்கிட்ட இதுக்கப்புறம் குடிக்கும் பெருமையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. இதுக்கப்புறம் மறுபடியும் அதே ஜெலிஸ் பரால்கிட்ட உட்காந்து இதே பேட்டி வேலுமணியை புகழ்ந்து. இல்ல, எனக்கு ஒரு டவுட். இப்போ மூணா பானான்னு சொல்றீங்களே, மூத்த பத்திரிகையாளர், அந்த மூத்த பத்திரிகையாளர் இப்போ இவரும் கூட அந்த பேட்டியில நம்மலாம் ஜெர்னலிஸ்ட் அப்படிங்கிறாரு. ஜெர்னலிஸ்ட். அப்ப இந்த ஜெர்னலிஸ்டுகள் இப்போ இந்த அறச்சீற்றம் அது பொங்கி, அப்ப நீங்க சொல்ற அந்த மூத்த பத்திரிகையாளர் இவர்கிட்ட கேட்டிருப்பாருல்ல. என்னுடைய கேள்வியுமா தான். இப்ப அவர் திரும்ப இதுக்கப்புறம் உட்காந்து பேட்டி எடுக்கும் பொழுது, ஏங்க நீங்க என்ன என் கூட உட்காந்துனா வேலுமணி எவ்வளவு பெரிய ஊழல் மணி அப்படின்னு நம்ம 2 பேரும் தான் உட்காந்து பேசியிருக்கோம். திரும்ப நீங்க என்னன்னா அவர்கிட்டயே பேட்டி எடுத்த ஒரு மிகச்சிறந்த அமைச்சர்னு சொல்லி நீங்க சர்டிபிகேட் கொடுத்து வந்துருக்கீங்களே, இதுக்கப்புறம் நான் உங்களை பேட்டி எடுக்கும் பொழுது நீங்க ஏன்ட்டு அப்படி பேசிட்டு தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட அந்த சேனல்ல உட்காந்து அவரை புகழ்ந்து பேசிட்டீங்களே, இப்ப மக்கள் என் மூஞ்சில காரி துப்ப மாட்டாங்களா? என்னை எப்படி நடுநிலை பத்திரிகையாளர்னு மக்கள் எப்படி நம்புவாங்க? துப்புவாங்களா? இல்ல, அதான் எனக்கும் டவுட்டா இருக்கு. உண்மையிலேயே மக்கள் இதெல்லாம் கவனிக்கிறாங்கன்னாக்க கண்டிப்பா காரி துப்புவாங்க. சும்மா வியூஸ் போகுது அப்படிங்கிறதுக்காக அவங்களை ஆதரிக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. வியூஸ் போனதுனால அவங்களை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம்னா, இன்னைக்கு மாரிதாஸோ ரங்கராஜ் பாண்டேவும் தான் தமிழ்நாட்டினுடைய சிஎம்-ஆக இருக்கணும். அப்படி கிடையாது இல்லையே. அந்த வியூஸ் வச்சே நம்ம கண்டிப்பா உதயநிதிக்கு எதிராக நம்ம தேர்தல் அனுப்போம், நான் கூட வரந்தோழர் நம்ம பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்லாம் நீங்க சொல்ற அந்த மூத்த பத்திரிகையாளர் சொன்னார். ஸோ அந்த வியூஸை நம்பி தேர்தலில் நிற்க மாட்டார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. சிவாஜி கணேசன் ஒரு நடிகர் இருந்தாருங்க, மிகப்பெரிய நடிகர். தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலக அளவில் அவருடைய புகழ் ஓங்கி இருந்த காலகட்டம் அது. அந்த சமயத்துல அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, எந்த இடத்துலையும் ஜெயிக்கவே இல்லை, மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சாரு. சிவாஜி கணேசன் அப்படிங்கிறதுக்காக அவர் நடிப்பை எல்லாரும் ரசிப்பாங்க. அரசியல்ல நீங்க என்னவா இருந்திருக்கீங்க? அரசியல கலைஞர் என்ன செய்திருக்கிறார், அண்ணா என்ன செய்திருக்கிறார், பெரியார் என்ன செய்திருக்கிறார், சிவாஜி என்ன செய்திருக்கிறாருங்கிறத அவங்க பார்ப்பாங்களே தவிர திரையில நல்லா நடிக்கிறார் அப்படிங்கிறத கொண்டு போய் ஓட்டு போட மாட்டாங்க. இப்ப இங்க ஒரு கேள்வி வரும், எம்ஜிஆர் கொண்டு ஓட்டு போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி வரும். எம்ஜிஆர் திரையில தோன்றி நடிக்கும் பொழுது அவர் மக்களுக்கு ரொம்ப நெருக்கமாக அவர் நடிச்சது மாதிரியே இருப்பாருன்னு அவங்க நம்பிட்டாங்க. ஆனா பின்னாளில் உணர்ந்தாங்க. எம்ஜிஆர் ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் இந்த கிரிமி லேயர்லாம் கொண்டு வந்தப்ப பயங்கரமா அடி வாங்கி பார்லிமெண்ட்ல தோத்து போய் ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் சரி செஞ்சுக்கிட்டாரு. அவர் உள்ள வந்தாரு. ஏகப்பட்ட விமர்சனம் இருக்குங்க ஒரு பக்கம். அதனால சமகாலத்தில் அவருக்கு திரைக்கு வெளியேயும் அவருக்கு தேர்ந்த நடிப்பு வாய்க்கப்பட்டிருந்தது, நல்லாக நடித்தார் அப்படின்னு ஒரு விமர்சனம் உண்டு. சரி, நான் இன்னொரு பக்கம் வரேன். சவுக்கு சங்கர் இந்த விவகாரம் குறித்து பேசிட்டு இருக்கும்போது இடிக்கு ஆதரவாக நான் செயல்படுவதாக சொல்கிறார்கள். அப்படிலாம் கிடையாது. இடி சவுக்கு மீடியா மேலே ரைடு விட போகுது, ஆன்டி டிஎம்கே யூடியூப் சேனல்ஸ் மேல ரைடு வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்கிற பொழுது அவங்க சொந்த சேனல் மேல ரைடு வருகிற இடிக்கு ஆதரவாக ஏன் சவுக்கு சங்கர் பணியாற்ற போகிறார்? இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு இடி ஆன்டி டிஎம்கேவாக செயல்படுற யூடியூப் சேனல்ஸ் மேல ரைடு வரப்போகுது அப்படின்னு ஒரு சொல்றாரு. இப்ப இடி அப்படிங்கிறது பிஜேபியினுடைய மிகப்பெரிய ஒரு அடியாளாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா துறையா இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். இடி யார் பக்கம் ரைடு போகுதுனாக்கா அந்த இந்தியா கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாருடைய அமைச்சர்கள் வீட்டுக்கும் அல்லது அங்க எம்எல்ஏவா எம்பியா இருக்கிறவங்க வீட்டுக்கு மட்டுமே தான் இடி ரைடு போவதை தவிர அந்த பிஜேபி கூட்டணியில் இருக்கிற அல்லது அவர்களை உள்ளேயும் வெளியேயும் ஆதரிக்கிற கட்சிகளுக்கோ அந்த தலைவர்களுக்கோ இதுவரைக்கும் ஈடி போனதாக சரித்திரமே கிடையாது. நீங்க மாத்தி சொல்லியா, மேனிபுலேட் பண்ணலையா? இப்ப மூத்த பத்திரிகையாளர் மணி அவர் சொல்லும்போது என்ன சொல்ற, நீங்க யோக்கியனா இருந்தா எதுக்கு உங்க வீட்டுக்கு ஈடி வரப்போகுது? சரிங்க, இப்ப அந்த விவசாயிகள் இருக்காங்க, இப்ப அந்த விவசாயிகள் யோக்கியம் இல்லைன்னு சொல்ல வராரா மணி? சவுக்கு வீட்டுக்கு அல்லது சவுக்கு ஆபீஸுக்கு ஈடி வருதுன்னா அப்ப ஈடி வருதுனாக்கா அப்ப மணி சொல்றது மாதிரி அப்ப சவுக்கு யோக்கியம் இல்லாதவரா? மணி சார் அதை கண்டிச்சு பேசுவார் இல்லையா? கண்டிப்பா பேசுவாருங்க. அவர் யோக்கியமானவர், நடுநிலை பத்திரிகையாளர் அவரு. கண்டிப்பாக என்னங்க நீங்க மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கறத. இல்லைங்க, நான் எந்த கட்சிக்கும் ஆதரவானவன் இல்லை, நான் யார்கிட்டயும் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கல, நான் ஆளுநரை பார்த்து ஸ்வீட் பாக்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் இப்படி பிஜேபியின் பக்கம் அதிமுகவின் பக்கம் ஆதரவாக உருட்டுகிறேன் அப்படின்னு மக்கள் நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக மணி இதை பற்றி பேசுவார் என்று நான் மனதார நம்புகிறேன். இந்த இடி ரைடு சவுக்கு மீடியா மேலேயோ ஆன்டி டிஎம்கே மீடியா மேலேயோ வருமா? அது பிஜேபி அடியெல்லாம் செயல்பட்டு இருக்கு. இப்ப அப்படியாப்பட்ட ஈடிய திமுக தன்னுடைய இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி அந்த ஈடியை பயன்படுத்த முடியும்னா அவங்க எப்பயோ முயற்சி பண்ணிருக்கலாம், அல்லது இந்த பாருங்க பண்ணிருக்க அப்படிங்கிற எக்ஸாம்பிளாவது இருக்கும். இப்ப பிஜேபி கைவசம் இருக்கிற ஈடிய எப்படி திமுக இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அதை ஆன்டி டிஎம்கேவா செயல்படுகிற யூடியூப் பக்கம் எப்படி திருப்ப முடியுங்கிறது முதல் கேள்வி. 2வது, அப்படி முடியுங்க, அதாவது சவுக்கு சங்கர் யோக்கியனா நான் வச்சுக்கிறேன். சவுக்கு சங்கர் சொல்றது மாதிரி அவர் ஒரு யோக்கியன். அவருடைய அக்கௌண்ட்ல 26,000 ரூபாய் மட்டுமே தான் இருக்கிறது. 1 மாசம் 2 மாசம் சம்பள பாக்கி அவங்க சேனல்ல வேலை பார்க்குற எல்லாருக்கும். அதனால அவர் கை சுத்தமானவர் அப்படின்னு அவர் அந்த வீடியோல சொல்றாரு இல்லைங்களா? அப்படியே நான் வச்சுக்கிறேன்.
அப்படி கை சுத்தமானவர் மீது எப்படி அவர் சொல்லுகிற யாரு அதே சவுக்கு சங்கர் சொல்லுகிற யோக்கியவான் ஈடி யோக்கியவானாக இருக்கிற சவுக்கு சங்கர் வீட்டுக்கு எப்படி ரைடு போகும், அவருடைய ஆபீஸுக்கு எப்படி ரைடு போகும்? அவரு தான் எந்த தவறுமே பண்ணலையே. அப்ப தவறே பண்ணாதவர்களுடைய ஆபீஸுக்குலாம் ரைடு போவாங்களா ஈடி? இப்ப மணிகிட்ட நான் வர்றேன், யோக்கியவான்களை ஈடி டச் பண்ணாது அப்படின்னா அப்ப ஈடி சவுக்கு சங்கரை டச் பண்ண போதுன்னா அப்ப சவுக்கு சங்கர் யோக்கியவான் இல்லைன்னு மணி சொல்றாரா? இப்ப மணியும் சவுக்கு சங்கர்ட்டையும் பாலை தள்ளி விட்டேன், பதில் சொல்ல வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. இப்ப இதையே இடி திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட போகிறது அப்படின்னு சொல்ற சவுக்கு சங்கர், அங்கித் திவாரி உள்ளிட்ட விவகாரத்திலையும் சரி, இந்த குறிப்பிட்ட நம்ம விவசாயிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி, இடியின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறதுக்கு திமுக அதனுடைய கட்சி உளவுத்துறை எல்லாம் செயல்படுகிறதுன்னு கூட அந்த விமர்சனத்தை வைக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப அங்கித் திவாரி மட்டும் தெரியும், அவங்க ஒரு டாக்டர் ஒருத்தவங்கள போயிட்டு அவங்க ரைடு விட்டுருக்காங்க, அவங்கள்ட்ட லஞ்சம் கட்டிருக்காங்க. அவர் டிவிஎஸ்சிக்கு கால் பண்ணியிருக்காரு, அவங்க கொடுத்து நோட்டை கொடுத்து கையும் களவுமாக பிடிபட்டவர் தான் அங்கித் திவாரி. இடி போன்ற அமைப்புகளை திமுக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எங்க இருக்கு? அப்படின்னாக்கா இடியில் உள்ள ஆபீசரை கைது பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுனாக்கா ஏப்பா அவர் நம்ம ஆளுதான் விடுங்க, அவர் லஞ்சம் வாங்கிட்டு போட்டோம், அவர் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அதனால அவர் விட்டுருங்க, கைது பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கலாமே. அங்கித் திவாரி கொடுத்த வாக்கு மூலம் பிளஸ் அங்க கண்டெடுக்கப்பட்ட ஆதாரங்கள் அடிப்படை கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட ஆபீசர்ஸ் ஈடில வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் இந்த லஞ்சம் ஊழல்ல பங்கு இருக்கு. இப்படி நாங்க எல்லா இடத்துக்கும் ரைடு போய் லஞ்சம் வாங்குறதுல இந்த 70 ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாருக்குமே இதுல பங்கு போகும் அப்படின்னு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பிளஸ் அங்க கண்டெடுக்கப்பட்ட ஆதாரங்கள் அடிப்படை பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அதான் சொல்லுது அப்படின்னு தகவல்கள் வருது. தமிழ்நாடு காவல்துறை அங்கித் திவாரியை விசாரணை கொண்டு வந்த அவசியம் இல்லை, அல்லது விசாரணையில் இதெல்லாம் அவர் கக்கி இருக்காரு அப்படிங்கறது வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல இது இடியை டீமீன் பண்றதுதான், இடியை இழிவுபடுத்துறதுதான் நோக்கம். இடிங்கிற ஒரு ஏஜென்சி இப்போ விவசாயிகள் விஷயத்திலும் கூட 6 மாசத்துக்கு முன்னால வந்த சம்மன் அதை எடுத்துட்டு இப்போ ஊர் சுத்திட்டு இருக்கிறாங்க. 6 மாசத்துக்கு அந்த சம்மனை வைத்துக்கொண்டு இப்போ அந்த அம்மா அந்த அம்மா ஒரு வக்கீலே கிடையாது, அந்த அம்மா இதை இன்ஃபர்மேஷனே தெரியல, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்னன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த 6 மாசத்துக்கு அப்புறம் தம்பி அந்த இந்துவை எடுப்பா அப்படின்னு சொல்லி இந்த இந்துல இருந்து ஒரு மெசேஜ் 6 மாசத்துக்கு முன்னால் இருக்கிற சம்மன் இப்போ வைரல் ஆச்சுன்னு ஹிந்துல நியூஸ் அதை வச்சுட்டு சொல்றாருல்ல. 6 மாசம் கழிச்சு இந்த கேஸை புஷ் பண்றதுக்கான காரணம் திமுகவுக்கு ஒரு உள்நோக்கம் இருப்பதனால தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு முன்னாடி இடி திமுகவின் பேச்சுக்கிட்டு செயல்படுதுன்னா அவரே தான் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல இடியை பிளாக் பண்றதுக்கு திமுக செயல்படுதுன்னு சொல்றாரு. எது உண்மைன்னு அவரு தான் சொல்லணுங்க. உண்மைனாக்க ஒண்ணுதான் இருக்கும். உண்மைனாக்கா இதான் பாயிண்ட், அதை மட்டும் தான் பேச போறேன். விவசாயிகள் பக்கம் உண்மை இருக்கு, நான் விவசாய பக்கம் பேச வந்திருக்கேன். ஆமாங்க, போய் மாத்தி பேசுறான் பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி வேற ஒண்ணு பேசியிருப்பான் இவன், திரும்ப 2 மாசத்துக்கு முன்னாடி வேற ஒண்ணு உருட்டணும். அதனால அவங்களோட நினைவுல இருக்கவே இருக்காது, போய் வேற வேறையா மாறி போயிட்டே இருக்கும். அதனால அந்த குழப்பங்கள் தான் இது. இப்ப அவன் சொல்ற பாயிண்ட்டுக்கே வர அவன் இவன்னு பேசுறதுனால ஒரு என்னங்க நீங்க உங்க வீடுல பேசுறீங்கிறது வேற, பொது வெளியில நீங்க பேசும்பொழுது அதுவும் எங்க சேனல்ல பேசும்பொழுது நீங்க அவர் இவர்னு பேசலாம், அல்லது பேர் சொல்லி பேசலாம். அவன் இவன்னு பேசுறீங்கன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். எனக்கா அந்த வீடுல பேசும்பொழுது அந்த சம்பந்தப்பட்ட நபர் அந்த வக்கீல் இருக்காங்கல்ல, தலித் பிரவீன் அவங்களுடைய பேரு, அந்த வக்கீல் அவர்களை பேசும்பொழுது அந்த பொம்பளைங்கிறான், அந்த பொம்பளை இருக்குல்ல, அதெல்லாம் இல்லைங்க படிக்கவே இல்லைங்க, அதெல்லாம் என்ன இதுக்கு படிச்சிருக்குமே, அந்த ஏழை விவசாயிகள் கிண்டல் பண்றாராமா விவசாயிகளை. இந்த கிண்டல் துணி இருக்குல்ல, அந்த கிண்டல் துணி ஏன் உனக்கு ஈடி பக்கம் வரல? ஈடி அப்படியே போய் ரைடு பண்ணுதான்ப்பா, இது உனக்கு பேச வரலையே. அந்த ஏழை விவசாயிகள் திரும்ப இது ரொம்ப பழைய பஞ்ச் டைலாக் தான், இருந்தாலும் சொல்றேன். அந்த ஏழை விவசாயிகள் இருக்காங்களா, அவங்க அங்க சேத்துல கால வச்சாதான் நீங்க சோத்துல கைய வைக்க முடியும். சீமான் சார் பஞ்ச், இது அதுக்கு முன்னாடி வந்த பஞ்சு தான் அது, இருந்தாலும் அந்த பஞ்சனை பதிவு பண்றேன். 6 மாசத்துக்கு முன்னாடி வந்த சம்மன் தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா இந்த கடந்த 6 மாசமா என்ன நடந்திருக்குன்னா, 6 மாதமாக இந்த செய்தியை வெளியே கொண்டு வருவதற்கு, பொதுவெளியில் கொண்டு வருவதற்கு ஏகப்பட்ட முயற்சிகள் அங்கே நடைபெற்றிருக்கு. அது ஒரு ரிமோட் ஏரியா வில்லேஜுங்க. அந்த சம்மன் போய் இது ஒரு வக்கீலுடைய பார்வைக்கு போய் அந்த வக்கீல் கிட்ட இருந்து ஒரு அமைப்புக்கு போய் அங்க உள்ள ஒரு தோழர் இதை முன்னெடுக்கலாம்னு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 1 மாசம் 2 மாசம் ஆகி போயிருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நடந்தாங்க அங்க உள்ள கண்ணன் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தோழர், சிபிஎம் நினைக்கிற ஒரு கண்ணன்கிற தோழர், அது மட்டும் இல்லாம செல்லத்துறை அப்படிங்கிற அட்வொகேட், இவங்க 2 பேருடைய முயற்சி இருக்குல்ல, இதை எப்படியாவது பொதுவெளியை கொண்டு போகணும், என்னங்க அநியாய அக்கிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு பல பேப்பர்களுக்கு இவங்க அனுப்பிச்சிருக்காங்க, டிவி சேனல்ஸுக்கு இதெல்லாம் அவங்க ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க, இவங்க லெட்டராகவும் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா எந்த மீடியாவும் இதை கையில் எடுக்க தயாராக இல்லை. இந்த முயற்சி நடந்துகிட்டே இருக்கு. அந்த கண்ணன் செல்லதுரை இவங்க எல்லாம் சேர்ந்து 6 மாதமா முயற்சி பண்றாங்க, அது முடியல. ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு இந்த கேள்வியில் இருந்து சகஜம்தான். ஆனா நான் ஒரு மீடியா, நான் ஒரு ஜர்னலிஸ்ட்னு சொல்றேன் இல்ல, ஆனா உனக்கு இந்த கேள்வி வந்திருக்க கூடாது. ஏன் வந்திருக்க கூடாதுனாக்கா, எக்ஸாம்பிள் இப்ப சொல்றேன். உத்தரப்பிரதேசம், அவர் நம்ம ஜர்னலிஸ்ட் சவுக்கு சங்கர் இருக்காரு இல்லைங்களா, அந்த ஜர்னலிஸ்ட் சவுக்கு சங்கர் எந்த எலும்புக்காக வாளை ஆட்டுகிறாரோ அந்த எலும்பு துண்டை வீசுகிற ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, பிஜேபி, அந்த பிஜேபி ஆளுகிற மாநிலம் உத்தரப்பிரதேசம், அதுவும் டபுள் இன்ஜின் சர்க்கார்.
இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்ல உள்ள வாரணாசி, அந்த வாரணாசி யாருன்னா நம்ம சவுக்கு சங்கருடைய சூப்பர் ஹிட் அபிஷியல் தான் நம்ம ஜி. அந்த ஜீனுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தொகுதி தான் வாரணாசி. அந்த வாரணாசியில் இருக்கக்கூடிய ஒரு ஐஐடிங்க, அந்த ஐஐடி கேம்பஸ்குள்ள படிக்கிற ஒரு மாணவி. இப்ப இந்த ஐஐடிக்குள்ள போகணும் அப்படின்னால ஏகப்பட்ட ப்ரொசீஜர். இதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு மாணவர் அல்லது ஒரு மாணவி படிக்க போறாங்கன்னாக்கா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருக்கும், அல்லது இதுக்கு இந்த ஐஐடிங்கிற மேட்ரு தெரிஞ்சாலே அவங்க ஓரளவுக்கு தெளிவான ஒரு நபர் அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப அதுக்குள்ள படிக்கிற ஒரு மாணவி, அந்த மாணவி அந்த கேம்பஸ்குள்ளேயே 3 பிஜேபி ஐடி விங் நிர்வாகி 3 பேர் அந்த கேம்பஸ்குள்ள புகுந்து அந்த மாணவியை பப்ளிக்கா பாலியல் பலாத்காரத்துக்கான முயற்சி ஈடுபடுறாங்க. அவங்களுடைய ஆடைகளை கிழிக்கிறாங்க, இதை வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க, அந்த மாணவியை மிரட்டுறாங்க. அந்த மாணவி அதுக்கப்புறம் அங்கேருந்து பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஒரு ஆசிரியர் ஒருத்தர் அவர் வீட்டுக்கு போறாங்க, திரும்ப துரத்திக்கிட்டே வரானுங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹாஸ்டலுக்கு போறாங்க. இந்த சம்பவம் என்னைக்கு நடந்ததுன்னா நவம்பர் 2 நடந்திருக்கு. நவம்பர் 2ஆம் தேதி நடந்திருக்கு. 3ஆம் தேதியே மாணவர்கள் கூடி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயிரக்கணக்கான மாணவர்கள். 2ஆம் தேதி நடக்குது, 3ஆம் தேதியே மாணவர்கள் கூடி போராட்டம் நடக்குது. இந்த மேட்ரு என்னைக்கு வெளியில வருதுன்னு நினைக்கிறீங்க? நவம்பர் 4ஆம் தேதி வந்துடும். நோ, ஜனவரி 1ஆம் தேதி தான் வெளில வருது இந்த மேட்ரு. இல்லைங்க, அப்ப நவம்பர் மாசம் நடந்த விஷயத்தை இவ்வளவு நாள் கழிச்சு சொல்றாங்கன்னா ஏதாவது உள்நோக்கம் இருக்கும்ல? அதான் மறுநாளே போராட்டம் நடந்தது. பிஜேபி இழிவுபடுத்துறதுக்கு, மோடியை இழிவுபடுத்துறதுக்கு, யோகி ஆதித்யநாதை இழிவுபடுத்துறதுக்கான ஒரு உள்நோக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா இதே நேரேஷனை தான் சவுக்கு சங்கர் கையில் எடுப்பாப்புல. அங்க உள்ள மீடியாக்கள் கவர் பண்ண தயங்குகிறது அல்லது மறுக்கிறது. ஏன்னாக்கா நம்ம சவுக்கு சங்கர் சொல்றது மாதிரி அந்த பிஜேபி மிகப்பெரிய எலும்பு துண்டுகளை எல்லா மீடியாக்களுக்கும் தூக்கி எறிகிறது. சவுக்கு சங்கருக்கு தூக்கி எறிவது போல அங்க உள்ள மீடியாக்களுக்கு தூக்கி எறிகிறது. பிஜேபிக்கு எதிராக குறிப்பா ஜீனுடைய தொகுதிங்க, அது எம்பி எலெக்ஷன் வரப்போகுது. இப்படியாப்பட்ட ஒரு செய்தி நடந்துச்சுன்னா எல்லா மீடியாவிலையும் டிபேட் ஆச்சுனாக்கா ஜீனுடைய மானம் என்ன ஆகுறது? ஏற்கனவே இல்லைங்கிறது வேற விஷயம். இப்ப புதுசா மானம் கப்பல இருந்துச்சுனாக்கா யார் ஓட்டு போடுவா? வந்து ஒரு பெண்ணுக்கு ஜீனுடைய தொகுதியில, அதுவும் ஐஐடி வளாகத்துக்குள்ள பாதுகாப்பு இல்ல. அந்த பாதுகாப்பு இல்லா தன்மை ஏற்படுத்தினதை யாருனாக்கா அதே ஜீனுடைய கட்சியில் உள்ள பிஜேபியில் உள்ள ஐடி விங்ல உள்ள 3 நிர்வாகிகள்ங்கிறது வெளில வந்துச்சுனாக்கா ஒட்டுமொத்த கட்சிக்கு அசிங்கம், ஜிக்கு அசிங்கம், டபுள் இன்ஜின் சர்க்காருக்கு அசிங்கம், உத்தரப்பிரதேச விண்டிசல் இருக்காரு அவருக்கு அசிங்கம், ஒட்டுமொத்த கட்சிக்கு அசிங்கம். அதனால இதை அமுக்கிறதுக்கு பார்த்தாங்க. ஆனா அதையும் மீறி ஜனவரி 1ஆம் தேதி இந்த செய்தி வெளியில வருது. அப்ப இவ்வளவு தடைகளை மீறி வெளில வரணும்னாக்கா 10 நாள் ஆகதான் செய்யும். இப்ப அதே மாதிரிதான் சொல்றேன். அப்ப நவம்பர் 2ஆம் தேதி நடந்தது, ஜனவரி 1ஆம் தேதி தான் வெளில வந்திருக்கு. ஒரு பெண்ணுக்கு நடந்த அவமானம், அது பெண்ணுக்கு நடந்த பாலியல் சீண்டல். இப்ப அது வெளியில வரதுக்கு 2 மாசம் ஆகி போச்சு. இப்ப இங்க இந்த 6 மாசமா இவங்க போராடிட்டு இருக்காங்க வெளியில கொண்டு வரதுக்கு. பிரஸ் கிளப்ல போய் இடம் கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இந்த பாருங்க ஆதாரம், இதை நாங்க பிரஸ் கிளப்ல போடணும், பிரஸ் மீட் போடணும்னு அங்க உள்ள பிரஸ் கிளப் அதுக்கு அனுமதி தரல. ஏன்னா ஈடியை எதிர்த்து நாங்க எப்படிங்க, ஈடி எவ்வளவு பெரிய டிபார்ட்மெண்ட், ஜி கோச்சுக்க மாட்டாரா, நாங்க எப்படிங்க பண்றது, எங்களை வாழ விட மாட்டாங்க, எங்களுக்கு வர எலும்பு தொண்டு நின்று போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரஸ் கிளப் அனுமதி தரவில்லை. பிரஸ் கிளப் அனுமதி தந்திருந்தாக்கா இந்த மேட்ரு கொஞ்சம் முன்னாடியே வெளில வந்திருக்கும். அப்ப யாரெல்லாம் இந்த விஷயத்தை எடுத்து பேசணுமோ எல்லா மீடியாக்களும் என்னுடைய வாயில பிளாஸ்டரியை போட்டு ஒட்டிக்குச்சு. அதனால அந்த மேட்ரு வெளில வரல. அதை தாண்டி இந்த மேட்ரு சோசியல் மீடியாக்கள் மூலமாக வெளில வந்திருக்கு. இப்ப 6 மாதம் கழித்து ஏன் இப்ப கொண்டு வர்றீங்க, அப்பவே பேச வேண்டியதுன்னு கேட்டார்ல. கருப்பர் கூட்டம்னு ஒரு சேனல்ல ஒரு வீடியோ பேசப்பட்டதா பரவி மிகப்பெரிய சர்ச்சையாகி அந்த சேனலை க்ளோஸ் பண்ணாங்க, அவங்க மேல குண்டாஸ் போட்டாங்க இல்லைங்களா. அந்த வீடியோ அவர் அப்பொழுது பேசிய வீடியோ அல்ல, அதுக்கு முன்னாடி 6-7 மாசத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணி பேசப்பட்ட வீடியோ. 6-7 மாசத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் டைம்ல அந்த வீடியோவை எடுத்து வைரல் பண்ணாங்க. இப்ப அதே சமயத்துல இந்த கருப்பர் கூட்டத்துக்கு எதிராக இதே சவுக்கு சங்கர் இப்ப உள்ள பிரபல யூடியூப் சேனல்ல உட்காந்து பேட்டிலாம் கொடுத்துருக்காப்புல. அதாவது கருப்பர் கூட்டத்தில் அப்படி பேசுனது தவறு, அந்த பையன் அப்படி பேசிடக்கூடாது, அந்த கடவுளை எதிர்த்து அப்படி பேசுவாப்ல, மதத்தை புண்படுத்துறதுன்னு சொல்லிட்டு இதே சவுக்கு சங்கர் கருப்பர் கூட்டத்துக்கு எதிராக பேசியிருக்காப்புல. அன்னைக்கு அந்த யூடியூப் சேனல்ல உட்காந்துக்கிட்டு இந்த வீடியோ எப்போ வந்துச்சு, 6 மாதம் கழித்து வருவதற்கான அவசியம் என்ன இருக்கு, எலெக்ஷன் வருது அதனால இப்ப நீங்க கொண்டு வர்றீங்க, ஒருவேளை அந்த பையமே தவறே இருக்கட்டுமேங்க, அதை நீங்க அப்ப கொண்டு வந்துருக்கலாம்ல, ஏன் 6 மாசம் கழிச்சு கொண்டு வரீங்க? அப்ப அதுல உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கா இல்லையா? அப்ப இது யாரு கொண்டு வந்தது? பிஜேபி கொண்டு வருது. அப்ப எலெக்ஷன் அப்ப ஜி வந்து பேசுறாப்ல, அமித்ஷா ஜி வந்து கருப்பர் கூட்டம் பேர சொல்லி பேசுறாப்ல அப்படின்னாக்கா அப்ப பிஜேபிக்கு உள்நோக்கம் இருக்குங்க. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிங்க, அதனால குண்டாஸ் போடுறாங்க, எல்லா சேனலும் பேச வைக்கிறாங்க. அப்ப அதிமுக பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு உள்நோக்கம் இருந்திருக்குங்கன்னு சொல்லிட்டு இதே வாய் அன்னைக்கு அப்படி பேசவே இல்லையே, அன்னைக்கு மாத்திலே பேசிச்சு. சரி, அதை விட்டுட்டு செந்தில் பாலாஜி மேட்டருக்கு போறேன். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு, அந்த வழக்குல தான் அவரு இப்ப உள்ள இருக்காரு, அந்த ஈடி கொண்டு வந்த வழக்கு. சரி, அந்த வழக்கு திமுகவில் செந்தில் பாலாஜி சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு அமைச்சரானதுக்கு பிறகு அவர் ஊழல் செய்து அதன் மூலமாக ஈடி வந்து கைது பண்ணி அவரை உள்ளே வைத்து அதற்காக போடப்பட்ட வழக்காது. அந்த வழக்கு 2011 to 2015 அவர் அதிமுகவில்
முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது 2011-15 அந்த 2011-15 போக்குவரத்து அமைச்சரா இருக்காரு. போக்குவரத்து அமைச்சரா இருக்கும் பொழுது அவர் மீது பதியப்பட்ட வழக்கு, அந்த வழக்கு ஒண்ணுமே இல்லைன்னு முடிச்சு விட்டாங்க. திரும்ப இடி எடுத்துட்டு வந்து எப்ப 2022 எடுத்துட்டு வந்து அவரை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. அப்ப ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்கள் மீது முடிச்சு வைக்கப்பட்ட வழக்காக இருந்தாலும் அவர் மீது தவறு இருக்கு அப்படின்னாக்கா அவர் அதிமுகவில் இருக்கும் பொழுதே இந்த வழக்கு கிட்ட எடுத்து வந்திருக்கலாம்ல. ஈடு என்ன தூங்கிட்டு இருந்துச்சா? அப்ப அதிமுகவில் இருந்த பொழுது செந்தில் பாலாஜி மேல இந்த வழக்க போட்டுருக்கலாமே. அப்ப போட்டாக்கா எனக்கு அதிமுகவில் பேர் கெட்டு போகும் அப்படின்னு என்பதால் வெயிட் பண்ணி இவர் திமுகவுக்கு வந்து இவர் ஒரு செல்வாக்கான ஆளாக மாறியதுக்கு அப்புறம் எலெக்ஷன் நெருங்குது, இவர் வெளியில இருந்தாக்கா பிரச்சனை, திமுக ஒரு ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கலாம் என்று ஈடியை பிஜேபி ஏவி அதன் மூலமாக ஈடி வந்து தூக்கி உள்ள வச்சுச்சா? ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு ஈடி வருதுங்க? செந்தில் பாலாஜி அதிமுக இருக்கும் பொழுதே வர வேண்டியதுதானே. அப்ப உள்நோக்கமா அப்படின்னு பேசவே இல்லை இந்த வாயி. செந்தில் பாலாஜி எதிராக தான் இந்த வாயி பேசுனுச்சு. அப்ப இந்த கேள்வியெல்லாம் நான் முன்வைக்க விரும்புறேன். ஒருவேளை அவர் சோறு திங்கிறாரு அப்படின்னாக்கா இதுக்கு பதில் சொல்லட்டும். நீங்க அவருக்கு உள்நோக்கம் இருக்கு, அவருக்கு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றீங்களே, நீங்க வந்து அவருடைய ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்றீங்க. அந்த ஆடியோவில் அவர் கேட்கறது ப்ரெடிகேட் அஃபென்ஸ் பத்தி தான். நீங்க மிச்ச ஆடியோ ரிலீஸ் பண்ணல. நீங்க எல்லாருமே 200 ரூபாய்க்காக இந்த வேலைகளை செய்றீங்க. உங்களுக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது, அதன் பொருட்டு தான் வேலை பார்க்குறீங்க. திமுகக்காக வேலை பார்க்குறீங்க, அது முழுக்க ஒரு நெக்ஸஸ், அதுக்காக வேலை பார்க்கறது. அதனால தான் அது வெளியே வருது. திமுக இடியை இழிவுபடுத்த நினைக்கிறது, அந்த நோக்கத்திற்காக உங்களுக்கு வந்து 200 ரூபா தரப்பட்டிருக்குது. இப்படியான ஒரு சார்ஜ் வைக்கப்படுது. அதுல பாதிக்கப்பட்டது அந்த வயசான 2 தாத்தாக்கள். அவங்களும் 200 ரூபா இருப்பாங்க. 2 வயசான தாத்தாக்கள் இருக்காங்க. ஒரு கோணத்தை தவிர வேற எதுவும் அவங்ககிட்ட கிடையாது. அரசு கொடுக்குற அந்த அரிசியை வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. ராங் இல்ல தப்பு. அவங்களுடைய கோவணம் 200 ரூபா. அது இருக்கட்டும். ஆனா அரசு கொடுக்குற அந்த அரிசியை தான் வாங்கி அவங்களுடைய ஜீவாதாரம் போயிட்டு இருக்கு. இப்படியாப்பட்ட அந்த 2 அவங்க பார்த்தாலும் தெரியுது, குச்சி இல்லாம நடக்கவே முடியாது. இப்படியாப்பட்ட ஒரு நபரை பிஜேபியில உள்ள குணசேகரன் என்கிற நபர் மாவட்ட தலைவராக இருக்காப்புல, அவர் மிரட்டி அவர்கிட்ட உள்ள நிலங்களை பறிக்கிறதுக்கு பாக்குறாப்புல. அவர் மிரட்டுறாப்புல, கொலை மிரட்டல் விடுறாப்புல, டார்ச்சர் பண்றாப்புல. இதுக்கு இடையில தான் அந்த ஈடி ரேடி ஏவி விடுறாப்புல. அவரு காரணம் அந்த நிலம். ஸோ அதை பார்த்தாலே தெரியுது, அந்த ஏழை விவசாயிகள் அந்த உருவத்தை பார்த்தாலே தெரியும். அப்புறம் அந்த என்ன நடக்குங்கிற ஃபாலோ பண்றோம். என்னென்ன பேட்டிகள் வந்து என்ன பேசியிருக்காங்க, பொதுவில் என்ன பேசிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்து பாக்குறோம். எடுத்து பார்த்தோம்னாக்கா இந்த தாத்தா மீது எந்த ஒரு தவறும் இல்லை. இந்த மாவட்ட தலைவர் பிஜேபி மாவட்டத்தை குணசேகரன் தான் பண்ற முக்கிய காரணி, அவர் தான் முக்கிய வேலை அப்படின்னு தெரிய வருது. இப்ப இந்த பாதிக்கப்பட்ட இதுல ஒடுக்கப்பட்ட நபர்களா இருக்கக்கூடிய இந்த 2 தாத்தாக்களுக்கு ஆதரவாக நான் பேசுறேன் அப்படிங்கறதுனால நீ என்ன 200 ரூபா ஊப்பின்னு சொன்னீங்கன்னா நான் 200 ரூபா ஊப்பிங்கிறதுல பெருமைப்படுறேன். ஆனா அந்த 200 ரூபா எனக்கு வர்றது இல்லை, அதை குற்றச்சாட்டம் வைக்கிறேன். இப்ப இது செய்யறதுனால நீ என்ன வந்து திமுக ஆதரவாளர்னு சொன்னீங்கன்னாக்கா அதை சொல்லிட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஏன்னாக்க பெரியார் இப்ப உயிரோடு இருந்திருந்தாக்கா அந்த 2 கிழவனுக்கு ஆதரவா தான் பேசியிருப்பாப்புல, அந்த 2 கிழவர்களுக்கு ஆதரவா தான் பேசியிருப்பாப்புல. அப்ப பெரியார் உயிரோடு இருந்தாலும் இன்னைக்கு இதே சவுக்கு சங்கர் என்ன பிராண்ட் பண்ணுவார்னா பெரியார் ஒரு 200 ரூபா ஊப்பி என்று பிராண்ட் பண்ணுவார். இப்ப பெரியார் 200 ரூபா ஓப்பினாக்கா நான் 200 ரூபா ஓப்பிங்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். சரிங்களா? பெரியாரே 200 ரூபா ஓப்பினாக்கா நான் ஏன் இருக்கு இல்லைன்னு ஏன் நான் மறுக்கணும்? இப்ப பெரியார் இருந்தாலுமே அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணிருப்பாரு. இந்த பாதிக்கப்பட்ட தாத்தாக்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஆதரவா ஒரு அதிமுக காரன் ஏன் குரல் கொடுக்கவே இல்லை? இப்ப 200 ரூபா ஊப்பி நான் பிராண்ட் பண்ணல, ஒரு 2 ரூபா சங்கின்னு உன்னால என்ன பிராண்ட் பண்ண முடியல. எந்த இடத்துலயுமே இவன் 2 ரூபா சங்கி உன்னால அது முடியவே முடியாது. வதந்திய பரப்புனா கூட என்ன 2 ரூபா சங்கிங்கிற வதந்தியை உன்னால பரப்பவே முடியாது. ஒரு இடத்துல கூட அவன் என்ன 2 ரூபா சங்கின்னு இதுவரை சொன்னதே கிடையாது. அல்லது அதிமுக அடிமை இவன் வந்து எடப்பாடி பழனிசாமி தூக்கி போடுற எலும்பு துண்டை கவிட்டு பேசுகிற அதிமுகவின் அடிமை ஒரு இடத்துல நம்மளால பிராண்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப 2 ரூபா சங்கி அப்படின்னு இங்க எவனுமே என்ன பிராண்ட் பண்ண முடியாது. அதிமுகவோட அடிமைனால எவனும் என்ன பிராண்ட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றேன்னாக்கா 200 ரூபா ஓப்பினும் பிராண்ட் பண்ண முயற்சி பண்றேன். இவ்வளவுதான். இந்த ஆடியோ ஏன் நீங்க பாதியா மட்டும் ரிலீஸ் பண்ணீங்க? அதுல முழுசா ஒண்ணும் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது இருந்தா தானே பண்ண முடியும். அந்த ஆடியோவில் அதுல உள்ள இன்னொருத்தர் 3 பேர் பேசுவாங்க இல்ல, 2 பேர் மண்டே வாட்டு உட்காந்துருப்பாங்க. தஞ்சாவூர்ல ஒரு பொம்மை இருக்கு, ஊர் பக்கம் வந்து தலையாட்டு பொம்மைன்னு சொல்லுவாங்க. அந்த தலையாட்டி பொம்மையை பக்கத்துல உட்கார ஆரம்பிச்சோம்னாக்கா அந்த பொம்மையை விட இவங்க ஸ்பீடா ஆட்டுவாங்க. அதுல அந்த நடுவில் உட்காந்து நடுவாங்க. அவன் பேசின ஆடியோ தான் அதுக்கு முன்னாடி இருக்கு. அவன் பேசிட்டு எங்களுடைய சிஓ பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்கிட்ட இந்த ஜெர்னலிஸ்ட் அந்த ஜெர்னலிஸ்ட் மைக்க கொடுக்குறாப்புல. அதுக்கு முன்னாடி ஒன்றும் மேட்ரு இல்லை, வேணா அதையும் ரிலீஸ் பண்றேன், அதுல ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை, அதனால அதை ரிலீஸ் பண்ணல. சரி, ஓகே. அவங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு ஜேர்னலிஸ்ட் என்கிற அடிப்படையில் நமக்கு கடமை இருக்கிறது. ஏதாவது ஒன்று தாழ்த்தப்பட்டவர்கள் இவங்க வந்து இந்த சாதின்னு சொல்லி திட்டாங்க, இதெல்லாம் பிரைமரியான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் உண்மையை மக்கள்கிட்ட சொல்றது நம்முடைய கடமை. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்க ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்ன? உண்மையை அவர் வந்து வெளிப்படுத்தணும். அப்படி உண்மையா என்னத்த நீ எங்க அறுத்தள்ளிட்டுன்னு நான் கேட்கறேன். இல்லைங்க, அந்த மாடு காட்டு மாடு ஏங்க அந்த காட்டு மாடுக்கெல்லாம் அப்புறம் வர்றங்க. முதல்ல நீங்க இது வரைக்கும் பேசுனது உண்மை தன்மை என்ன நான் இப்ப மக்கள்கிட்ட எடுத்துக்காம எனக்கு கடமைப்பட்டிருக்கேன். நானு கள்ளக்குறிச்சி மட்டும் என்ன பேசணும்? நீ
கள்ளக்குறிச்சி மேட்டர் அந்த பொண்ணு இறந்து போச்சு, அந்த குழந்தை இறந்து போச்சு ஸ்கூல் படிக்கும்போது, ஏகப்பட்ட சர்ச்சை இன்னும் வழக்கு முடியல போயிட்டு இருக்கு. நீ என்ன பேசுன? நீ சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து ஆர்எஸ்எஸ் காரரு, அவரு பிஜேபியில பொறுப்புல இருக்காப்ல, பிஜேபி காரர் இருக்காப்ல, குறிப்பா ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் ஒரு அனுமதி கொடுக்குறாப்ல, ஆர்எஸ்எஸ் மீட்டிங் எல்லாம் போறாப்ல, ஆர்எஸ்எஸ் காரர் அவரு. ஏன் ஆர்எஸ்எஸ் காரனா அவன் தப்பு பண்ணிருக்கணுமா? அவனுக்கு கழுத்தளவு கடன் இருக்கு, கழுத்தளவு கடன் சொல்லி பேசி இறந்து போன அந்த பெண் இருக்காங்களா, இன்னைக்கு பேசும்பொழுது அந்த தலித் பிரவீனா தோழர் இருக்காங்க வழக்கறிஞர், அவங்கள அந்த பொம்பளைங்கிறான், அந்த பொம்பளை என்ன சொல்லுச்சு அப்படிங்கிறான், அதெல்லாம் நான் வக்கீலுக்கா படிச்சிருக்க போது பார்த்தாலே தெரியல, அதெல்லாம் ஒழுங்கா படிக்கலங்க, பாசே பண்ணிருக்காது, இப்படி ஏளனப்படுத்தி பேசுவது இருக்குல்ல. அப்ப இவனுக்கு எல்லா சட்டமும் தெரியுமா? அவங்க வழக்கறிஞராக இருந்தாலும் கூட அவங்களுக்கு எதுவும் தெரியாதான். இவருக்கு எல்லா சட்டங்களும் இவருக்கு நொட்டுமா இருக்கு. அப்ப எல்லா சட்டங்களும் நொட்டும்ல அவனுக்கு தெரியும்ல எல்லா சட்டமும். அப்ப இறந்து போன ஒரு பெண் அண்டர் 18 இருந்தால் அவர்களுடைய பர்சனல் டீட்டெயில பொது வெளியில பகிரக்கூடாது, அந்த பெண்ணினுடைய போட்டோவையோ பெயரை கூட பகிரக்கூடாது, அந்த பெண் பிறந்த ஊரை கூட பகிரக்கூடாது என்று சட்டம் சொல்லுது. ஜுவனல் ஆக்ட் அதான் சொல்லுது. இவ்வளவு சட்டம் உனக்கு தெரியும்ல. அப்ப இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண, அந்த இறந்து போன பெண்ணை பத்தி அந்த பெண்ணினுடைய மாண்பை சிதைக்கும் வகையில கேரக்டர் அசாசினேட் பண்ண. அந்த பொண்ணு கூட படிக்கிற இன்னொரு ஒரு பையன், அவன் அண்டர் 18, அந்த பையனுடைய பேரு இது, ஊரு இது, அவன் இன்ன ஜாதி, அவன் இந்த தெருவை சேர்ந்தவன், இன்ன ஜாதகம், இன்ன ராசி, இன்ன பலன் அவனுக்கு அப்படின்னு வரைக்கும் சொல்லி இவங்க 2 பேரும் வந்து லவ் பண்ணாங்க அப்படிங்கிற வரைக்கும் சொல்லி எவ்வளவு அசிங்கப்படுத்தினது இறந்து போன பெண்ணை. இப்ப இது சட்டப்படி தவறு, போக்சோல தூக்கி உள்ள போடலாம். இந்த குழந்தைகள் நலன் சார்ந்து இயங்குற அமைப்புகள் இருக்குல்ல, அதன் மீது எனக்கு கடும் கோவம். கள்ளக்குறிச்சி மேட்டருக்கு முன்னாடி இதே சவுக்கு சங்கரை புகழ்ந்து பேசிக்கிட்டு ட்வீட் போட்டவன் தான் நானும், சரிங்களா? ஏன் அப்ப நான் வந்து 200 ரூபா ஊப்பின்னு உனக்கு தெரியலையா? இல்ல 200 ரூபா ஊப்பின்னு தெரிஞ்சுட்டு வந்து பழகுனியா? அப்ப அன்னைக்கு இதே சவுக்கு சங்கரை பழகி ஏதோ அதிகாரத்தோட உச்சாணிக்கும் பிடிச்ச ஆட்டினவர் நொட்டினவர் நினைச்சுக்கிட்டு நானும் இவனுடைய இந்த ஊழல் உழவு அரசியல் ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருப்பான், அதை எழுதி படிச்சுட்டு நான் அப்படியே புலகாங்கி மணிஞ்சு சரி உண்மையானவனா இருப்பான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் இவனை பத்தி புகழ்ந்து எழுதிருந்தேன். கள்ளக்குறிச்சி மேட்டர் தான் தெரிஞ்சது இவன் ஒரு வாடகை வாங்க அப்படிங்கிறது. அப்ப அந்த பெண்ணை பற்றிய பர்சனல் டீடைல்ஸ் அதுவும் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி நீ வீடியோ போடுற. இன்னைய வரைக்கும் இந்த குழந்தைகள் நலன் சார்ந்து இயங்குற இயக்கங்கள் எதுவுமே இவன் மீது ஒரு வழக்கு கூட போடலைங்க. அப்புறம் எதுக்கு நீங்களா இயங்குறீங்க? உனக்கு தெரியும்ல சட்டம் அப்படி பேசக்கூடாதுன்னு. எதுக்கு அன்னைக்கு இந்த பொண்ணை பத்தி அப்படி பேசின? அதிகாரத்தின் மீது யார் இருக்காரு? அங்க பணபலம் யார்கிட்ட இருக்குனாக்கா அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான் பணபலம் படைத்தவர். அப்ப அவங்களுக்கு ஆதரவா அங்க பேசினாதான் ஏதாவது எலும்பு துண்டு அவர்கிட்ட இருந்து வரும். இந்த பாதிக்கப்பட்ட குழந்தையின் பக்கம் அவங்க ஏழைங்க, அவங்க இல்லைங்க. அப்படி ஒரு தனிப்பட்ட விதிவிலக்கான விஷயங்களை வச்சு எப்படி ஒருத்தர முடிவு? இதேதான் இன்னும் என்கிட்ட நான் வரிசை இருக்கு. நான் முதல்ல அந்த குழந்தை மேட்டர் மட்டும் சொல்றேன். அந்த குழந்தைக்கு ஆதரவா பேசுனா என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது உங்களுக்கு, ஒண்ணுமே கிடைக்காது உங்களுக்கு. அந்த குழந்தையின் பக்கம் நின்று பேசுனாக்கா நீ ஒரு ஐடியாலஜில பேசுன, நீ வந்து ஒரு பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸை படிச்சிருக்கேன், நான் வந்து ஐடியாலஜிக்கெல்லாம் நான் நிக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த பொண்ணின் பக்கம் எனக்கா பாதிக்கப்பட்ட மக்கள் யாரோ அவங்க பக்கம் நின்று பேசணும், அவ்வளவுதான். அந்த பாதிப்பை ஏற்படுத்தினவன் பணபலம் படைத்தவன் அவன் பக்கம் போறேன்னாக்கா அப்ப எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அன்னைக்கு அப்படிதான் நீ போனேன். அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட் விஷயத்துல துப்பாக்கி சூடு 13 பேர் இறந்து போனாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொந்தளிச்ச ஒரு சம்பவம் தான் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு. அந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக இருந்தவங்களும் சொல்லலாம். அவ்வளவு பெரிய ஒரு கொந்தளிப்பு. அந்த துப்பாக்கி சூடுல இவன் உட்காந்து உருட்டுறான். ஆப்போசிட்ல அந்த பட்வைசர் தென்னிந்திய கரண்ட் தாப்பர் அவர் அந்த பக்கம் உட்காந்துருக்காப்புல, இவரு இந்த ஜெர்னலிஸ்ட் இந்த பக்கம். அது இல்ல மாதேஷ், அவங்க சைட்ல தான் மாதேஷ் சுட்டாங்க. அந்த சைட்ல உள்ள ட்ரம், இரும்பு கேட்டு, வேனு இது மேல சுடும்போது டம்முன்னு சத்தம் வரும் மாதேஷ். அதுல அந்த கூட்டம்லாம் தெரிச்சு ஓடும் மாதேஷ். அதுக்காக அது ட்ரைனிங்ல கொடுக்கறது மாதேஷ் போலீஸ்க்கு. அப்படி சுடும் பொழுது இவங்கெல்லாம் ஊடால போய் வாயில திறந்து அந்த புல்லட்டை வாங்கிக்கிட்டாங்க மாதேஷ். அந்த 10வது படிக்கிற பொண்ணு ஒண்ணு ஸ்லோலி நடந்து போச்சுன்னா அதெல்லாம் குறுக்கால போய் இந்த புல்லட்டை வாயில வாங்கிக்கிட்ட புள்ளதான் அந்த புள்ள. அந்த அளவுக்கு இவனை உட்காந்து பேசினான். இறந்து போன 13 குடும்பங்கள் இருக்குல்ல, 13 உசுரை இழந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய துயரம் தோர்ந்து இருப்பாங்க அவங்க. ஒரு போராட்டத்துல அரசு அத்துமீறி, காவல்துறை அத்துமீறி நடத்திய ஒரு அதிகார துஷ்பிரயோகம். அதுல 13 பேரு சுட்டு தள்ளப்பட்டிருக்காங்க. இப்ப இதை உட்காந்துக்கிட்டு நீ உருட்டுறனாக்கா எனக்கா அங்க இறந்தவர்கள் பக்கம் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நின்று பேசினாக்க உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. இப்ப அதுல காப்பாற்றப்பட வேண்டியவங்க யாரு? குற்றம் செய்தவர்களை காப்பாற்றணும். குற்றம் செய்தவர்கள் யாரு? அதிகாரம் உள்ளவங்க, பணபலம் உள்ளவங்க. அவங்க பக்கம் இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் நம்ம பாக்கெட்ல இருக்கு. இந்த பிஜேபி இவங்க பக்கம் உள்ள யூடியூப் சேனல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இங்க போய் நம்ம அதிகமா உட்காந்து உருட்டிக்கிட்டோம்னாக்க அவங்க கிட்ட காசு வாங்கிக்கலாம். இப்ப காசு வாங்கிக்கிட்டு வர்ற எலும்பு துண்டுக்குள்ள கொஞ்சம் எலும்பு துண்டு பட்வைசருக்கு, இன்னொரு எலும்பு துண்டு இந்த பக்கம் ஜெலிஸ் பெரால்ட்டுக்கு, வேற எங்கெங்க இருக்கு அங்க கொஞ்சம் எலும்பு துண்டை போட்டு பெரிய எலும்பு துண்டை நாம தூக்கி உள்ள வச்சுக்கலாம். இப்ப இந்த அடிப்படையில தானே இறந்து போன 13 பேரை கொச்சப்படுத்தின நீ. அது மட்டும் இல்ல, ராம்குமார் விஷயம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. நுங்கம்பாக்கம், ஆமா, சுவாதி ராம்குமார் நுங்கம்பாக்கத்துல நடந்த விஷயம். அது அந்த ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குன்னு சொன்னான். இது வரைக்கும் அவன் விசாரிக்கப்படலாம்னு நினைக்கிறேன். அந்த ஃபுட்டேஜ் இருக்குனாக்கா கேஸ் முடிஞ்சிச்சு. அந்த கொலை செய்யப்பட்ட சம்பந்தப்பட்ட ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு அவன் சொன்னான். இது வரைக்கும் விசாரிக்கப்படவே இல்லை. அதிமுக நடந்தது நினைக்கிறேன். இதையே விசாரிக்கவே இல்லை அவனை.
இப்போ ஃபுட்டேஜ் இருக்குன்னு நான் ஒரு வீடியோ போறேன்னு வச்சுக்கேன், அழைக்கா போலீஸ் வந்து தூக்கிட்டு போவோம், வாப்பா செல்லக்குட்டி வா, அந்த ஃபுட்டேஜ் இருக்குங்களா கொடுன்னு கேட்பாங்க. நான் கொடுக்கலனாக்கா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து மறுநாள் என் போட்டோ வரும். ஆனா இவன் பேசி அதிமுக பிரிவில் ஆமா என்கிட்ட இந்த ஃபுட்டேஜ் இருக்குன்னு பேசினவன் இது வரைக்கும் விசாரிக்கப்படல. அங்க பாதிக்கப்பட்டது ராம்குமார் அப்படிங்கிறது எல்லாராலும் பரவலா பேசப்பட்டுச்சுனாக்கா ஜெயிலுக்குள்ள கொண்டு போய் அவரு இதை கடிச்சிட்டாப்ல, கரண்ட் வயரை கடிச்சு இறந்து போயிட்டாப்ல அப்படிங்கிற சம்பவம் வெளியில வந்துச்சு. ஆனா உண்மை என்ன அப்படிங்கிறதுனாக்கா வெளியில தலைவர்கள் எல்லாம் பேசினது ராம்குமார் மீது எந்த தவறும் இல்லை, அவனை வந்து பலியிடாக்கப்பட்டான் அப்படின்னு இங்க உள்ள எல்லா தலைவரும் பேசினது. அப்ப அன்னைக்கு நீ யார் பக்கம் பேசுனாக்கா ஆப்போசிட்ல எனக்கு ராம்குமார் பக்கம் பேசினா ஒண்ணும் இல்லை, அவங்க வீட்டுல ஒண்ணுமே கிடையாது, ஒரு குடிசை வீடு. இப்ப ராம்குமார் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் பக்கம் ஒடுக்கப்பட்டவன் இருக்கான், அவன் பாதிக்கப்பட்டவன் சொல்லி அவன் பக்கம் பேசினா ஒண்ணுமே கிடைக்காது, உங்களுக்கு ஒத்த பைசா கிடைக்காது. மீனாட்சிபுரத்துல மதம் மாறிய ஆமா அந்த ஊர்ல சார்ந்த பையன், அந்த ஊரை சார்ந்த பையன். இப்ப அப்படியே ஆப்போசிட்டா இந்த பக்கம் பேசுனீங்கன்னாக்கா எக்கச்சக்கம் அவங்களுக்கு பணம் கிடைக்குங்க. அப்ப பட்வைசர் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு ஜெலிக்ஸ் பரால் இருக்காப்புல அங்க உருட்டிட்டு அங்க கொஞ்சம் தூக்கி போட்டுக்கிட்டு மித்த நீ எடுத்துக்க வேண்டியதான். வழக்கமா இவர் பேசுகிற என்னக்கா நான் வந்து உண்மையை பேசுவேன், நீங்க வந்து அந்த உணர்ச்சி எலும்புல நீங்க இருப்பீங்க, நான் உண்மையை அலசி ஆராய்ந்து பேசக்கூடிய ஒரு நபர். சரி, ஜி ஸ்கொயர்ல என்ன பண்ண? ஜி ஸ்கொயர்ல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நீ என்ன பண்ண? ஜி ஸ்கொயர் ரைடு போயிட்டாங்க, ஜி ஸ்கொயர் இவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க, ஜி ஸ்கொயருக்கு திமுகவும் தொடர்பு உண்டு, ஜி ஸ்கொயர் வந்து திமுக உள்ள நபரோட தொடர்பு உண்டு, இதனால ஜி ஸ்கொயர் வந்து ஸ்டாலினுடைய மருமகனுடைய பணம்லாம் இதுக்குள்ளதான் கிடக்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பணமும் கொள்ளையடிச்சு ஊழல் பண்ணி திமுக இதுக்குள்ளதான் வச்சிருக்கு. ஜி ஸ்கொயரை பத்தி இவங்க பரப்புன பொய் வதந்திகள் முழுக்கது. இந்த நேரேஷனை உட்காந்து எல்லா சேனல்லையும் உட்காந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றான், ஜி ஸ்கொயரை பத்தி கார்டு போடுறான், ஒரு ரைடு ஒண்ணு போனாங்க ஜி ஸ்கொயருக்குள்ள. ரைடு போட்டு அவங்களே சொல்லிட்டாங்க ஒன்றும் கிடைக்கலங்க, எல்லாம் ப்ராப்பரா இருக்கு, எல்லாம் லீகலா எல்லாம் வச்சிருக்காங்க, அமௌண்ட் எல்லாமே வச்சிருக்காங்க, ப்ராப்பரா இருக்கு. ஸோ அதனால எந்த ஒரு அரசுக்கு புறம்பாக அல்லது சட்டத்துக்கு புறம்பான செயல்கள், நிதி மோசடி எதுவுமே நடக்கல அப்படின்னு அவங்க கிளியரா முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ரைடு நடக்கிற நேரத்துல இவன் அங்கேருந்து எனக்கு சோர்ஸ் கொடுத்த தகவல் உடனே போடுறான். 10,000 கோடி சிக்கியது, 1 லட்சம் கோடி சிக்கியது, 50,000 கோடி சிக்கியது, ஜி ஸ்கொயர் மூட போறாங்க, உள்ள போறாங்க, ரைடு போயாச்சு, அது இது லொட்டு ஜி ஸ்கொயர் திமுக தொடர்பு இருக்கு, அக்கௌண்ட் வந்துருச்சு, பேங்க் அக்கௌண்ட் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இவர் பணம் போட்டிருக்காரு, அவர் எடுத்திருக்காரு. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கார்டை போட்டுட்டே இருக்கான் அவனுடைய ட்விட்டர் பேஜ்ல, அவனுடைய சேனலை வச்சு. ஆனா கடைசியில என்ன பண்ணாங்க, வழக்கு போட்டதுக்கு நீதிமன்றத்துல போய் மண்டியை போட்டு மன்னிப்பு கேட்டு, ஐயா நான் இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பேச ஜி ஸ்கொயர் பத்தி பொய் வதந்திகளை தெரியாம நான் பரப்பிட்டேங்க, அதை உண்மைன்னு நினைச்சு பேசிட்டாங்க, அது எதுவுமே உண்மை இல்லைங்க, உண்மைக்கு புறமான விஷயங்களை பேசிட்டு மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு வந்தாரு. ஆடு திருடு போச்சுன்னு கனவுதான் கண்டாப்ல. நான் ஒரு விஷயம் பேசினாவோட கிராஸ் செக் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்த பேசுறோம். அதையும் தாண்டி எப்பயாவது முன்னுக்கு முன்னா சில தகவல்கள் போகும்பொழுது மறுநாளே ஐயா போன வீடியோல அப்படி நான் பேசிட்டேன், அவனை கட் பண்ணிட்டேன், ஆனா இதுதான் உண்மை, நான் தெரியாம பேசிட்டேன், மாத்திக்கிட்டேன் அப்படின்னு நான் தகவலை மாத்தி சொல்லிடுவேன். ஆனா ஜி ஸ்கொயரை பத்தி அவ்வளவு மாசம் அவ்வளவு வருஷ கணக்கா பேசுறீங்கள, அப்ப நீ என்னன்னாக்கா உனக்குள்ள ஒரு அஜெண்டா இப்படி பேசிட்டு அவங்கள போய் மிரட்டுறது, தனிப்பட்ட முறையில உங்களை பத்தி நான் பேசாம இருக்கணும்னா, ஏன்னா இவ்வளவு சேனல்ல பேசுறேன்னாக்கா ஆதாரம் உண்டா? எதுக்கு என்ன ஆதாரம்? தாராளமா இருக்குங்க. ஜி ஸ்கொயர்ட்ட போயிட்டு காசு கேட்கறது இப்படி வச்சு இது ஒரு பிளாக்மெயில் யுக்தி. இது இப்ப இவ்வளவு பேசிட்டு பிளாக்மெயில் பண்றது. நான் இதே மாதிரி இந்த பாருங்க யூடியூப் சேனல்ஸ், அதுல வந்து 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ், இந்த பாருங்க இங்க ஒரு 2.2 மில்லியன் ஃபாலோவர்ஸ், எல்லா யூடியூப் சேனல் பெரிய பெரிய சேனல்லாம் என் கைக்குள்ளதான் இருக்கு. அந்த சேனல்ல உள்ளவங்க எல்லாம் கைக்குள்ள போட்டுட்டு நான் இங்கெல்லாம் உட்காந்து பேசினாக்கா அவன் ஜி ஸ்கொயருங்கிற நிறுவனமே காலியானுங்க, அவனும் இடம் வாங்க வரமாட்டான், உன் பிசினஸ் காலியாயிடும். பதிலுக்கு நான் பேசாம இருக்கேன், எனக்கு அமௌண்ட் கூட நான் பேசாம இருந்துடுறேன், இதுக்கு நீ கேஸ் போட்டா கூட பெருசா வராது தம்பி, நான்லாம் மானம் இல்லாதவன், நேரடியாக மன்னிப்பு கேட்டு வந்துருவேன், அடுத்த 5 நாளால மறக்கடிச்சு வேற இதுக்கு நான் தூக்கி போட்டு போய் இந்த சேனல் வச்சு டைவர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இப்படியே லிட்டரலா ஜி ஸ்கொயர்ல மிரட்டிருக்காப்ல, லிட்டரலா மிரட்டிருக்கா. இது மட்டும் இல்லைங்க, ஜி ஸ்கொயர் மட்டும் இல்ல, வைகுண்டராஜன் அவர்கள் இருக்காரு, வைகுண்டராஜன் இதே மாதிரிதான், நான் உன்னை பத்தி பேசாம இருக்கணும், உன் கம்பெனியை பத்தி பேசாம இருக்கணும்னா எனக்கு காசு கொடு. அது மட்டும் இல்லாம புதுக்கோட்டையில கரிகாலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, இடையில ட்வீட் நிறைய போட்டுக்கிட்டே இருந்தாப்ல நம்ம சவுக்கு சங்கர். கரிகாலன் அப்படின்னு ஒருத்தர் வந்து மணல் கொள்ளை, மணல் மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்வீட் போட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாப்ல, கேமரா தூக்கிட்டு புதுக்கோட்டை போயிருக்காப்ல, போயிட்டு நேரடியா பேசியிருக்காப்ல, இந்த பாருங்க இந்த கேமரால ஃபுட்டேஜ் இருக்கு, என்கிட்ட எல்லாமே இருக்கு, இதை நான் கொண்டு போய் மக்கள் மத்தியில போட்டு காமிச்சிருவேன், எல்லா யூடியூப் சேனலும் உங்களை பத்தி பேசி நார் அடிச்சிருவேன், நான் பேசாம இருக்கணும்னா எவ்வளவு கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? நமக்கு அந்த அளவுக்கு தொழில் சும்மா நீங்க அதிகமாவே கேளுங்க, எவ்வளவு கேட்பீங்க? நான் கேட்க மாட்டேன். சரி நீங்க கேட்க மாட்டீங்க, அவன் எவ்வளவு கேட்டிருப்பான் தெரியல, 50 கோடிங்க, எவ்வளவு யோசிக்கிறீங்க? 50 கோடி யோசிச்சு பாருங்க. 50 கோடின்னு சொன்ன உடனே பாருங்க அந்த கேமரா முன்னே இதை கையில வச்சு கீழே போட்டாப்ல. 50 கோடி ரூபா, 50 கோடி ரூபா லிட்டரலா அந்த கரிகாலன் நம்பர்ட்ட கேட்டிருக்காப்ல. அவரு கரிகாலங்கிற ஒரு மேலைகளையும் பார்த்துட்டு 10 பைசா தர மட்டும் ஓடி போட்டு இருக்காப்ல. நம்ம ஆரம்பத்திலே பேசணும், ஈடி மேல ரைடு வரப்போகுது, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம், சம்பளமே போட முடியல, இது எல்லாமே வதந்தி. இப்ப இது ஏதோ வந்து ஜி ஸ்கொயர்ல காசு கட்டு மிரட்டினா, கரிகாலன்ட்ட காசு கட்டு மிரட்டினா, ஒரு மணல் எடுக்கிறவர்கிட்ட அல்லது வைகுண்டராஜன் காசு கட்டு மிரட்டினா, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் நீங்க கேட்கலாம். இதெல்லாம் தாண்டி என் மீதும் இந்த அடக்குமுறைக்கு நானே சாட்சி, நானே இந்த அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டேன்.
நான் என் மீது ஒரு முறை வந்து வழக்கு போட்டிருந்தாங்க. அப்ப இவன் என்ன பண்ணிட்டான், எல்லா யூடியூப் சேனல்ஸுக்கும் ஃபோன் பண்ணி மைனர் ஒரு முஸ்லீம், அதனாலதான் அவன் இப்படி பேசுறான், எல்லாம் அப்படி பண்றான்னு பார்த்தோம்னா நான் முஸ்லீம்னு எல்லா பக்கமும் சொல்லி வச்சுட்டான். இது யாரு இந்த வேலையை பார்ப்பான்? ஒரு 2 ரூபாய்க்கு வேலை பார்க்கற சங்கி இந்த வேலையை பார்ப்பான். இவன் முஸ்லீம் அதனால அவன் இப்படி பேசுறான், அவன் முஸ்லீம் அல்லது அவன் கிறிஸ்தவன் அப்படி பேசுறாங்கிறத 2 ரூபா சங்கி இந்த வேலையை பார்ப்பான். இந்த சவுக்கு சங்கர் இந்த வேலையை எனக்கு எதிராக பார்த்தான். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கார, அப்ப நம்மள்ட்ட 26,000 தாங்க அக்கௌண்ட்ல இருக்கு, நம்மலாம் ஒண்ணுமே இல்லை, கரைபடியாத கைகள் அப்படின்னு சொல்றான்ல, இவனே இந்த ஜெலிஸ் பிரால்டுக்குள்ள உட்காந்து பேசும்பொழுது, யாரு வேலுமணிக்கு அவர்களுக்கு எதிராக பேசும்பொழுது இவன் சொன்ன வாக்குமூலம். இப்ப சரிங்க, இப்ப ரைடு போனா என்னங்க பண்ணுவாரு அப்படின்னு கேட்கும்போது, எப்படிங்க மாட்டுவாப்புல வேலுமணி, என்னங்க இப்பதான் விஜயபாஸ்கர் விட்டு ரைடு போனாங்க, அங்க ரைடு போனாங்கன்னு சொன்ன உடனே இவரு தன்னோட வீட்டுல உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உரம் கட்டிருப்பாருல்ல, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சிருப்பாருல்ல, அந்த அளவுக்கு நான் அவர் என்ன ஏமாலியா, அதெல்லாம் நான் கிளியர் பண்ணிருப்பாரு, இப்ப ரைடு போனா மாட்டவே மாட்டாப்ல அப்படின்னு சொன்னாப்ல. அது ஏன் சவுக்கு சங்கருக்கும் பொருந்தாதுன்னு நான் கேட்கறேன். இப்ப சவுக்கு சங்கர்னா அக்கௌண்ட்ல எல்லாத்தையும் வச்சு தெரிவாப்லையா, இந்த என்கிட்ட வாங்கன்னு. அப்ப வேலுமணிக்கு அது பொருந்தும்னாக்க உனக்கு அது பொருந்தும் தானே. காட்டு எருமை, அந்த காட்டு எருமை கொன்றத அந்த காரணம், அதை விட்டு அது ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ், அதன் காரணமாக தான் இந்த 2 விவசாயிகள் அவங்கள வந்து கூப்பிட்டு ஈடி விசாரிச்சு. இல்ல 2 விஷயம் சொல்லணும். முதல்ல அந்த வழக்கு என்ன அப்படிங்கிறது நான் சொல்றேன், எருமை சம்பந்தப்பட்ட வழக்கு என்னங்கிறது நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி காட்டெருமையை அவங்க 2 பேரும் வேட்டையாடிட்டாங்க அப்படின்னு சாதாரணமா சொல்றாப்புல. இந்த வேட்டையாடிட்டாங்க அப்படிங்கும் பொழுது என்ன கனெக்ட் ஆகும் அப்படின்னாக்க, இதுக்கு முன்னாடி பேசினதான் ரொம்ப கனெக்ட் ஆகும் மக்களுக்கு. இப்போ காட்டெருமையை வேட்டையாடி பாருங்க, உயர் அதிகாரிகளோட இவங்களோட அமைச்சர்களோட தொடர்பு இருக்கு, பண பரிமாற்றம், இதெல்லாம் ஒரு மாதிரி வேற கனெக்ட் பண்ணிப்பாங்க. இப்ப வேட்டையாடுறதுனாக்கா சரி, காட்டெருமையை வேட்டையாடுறதுங்கிறது சாதாரண விஷயம். காட்டெருமைங்கிறது ஒரு சிங்கம் ஒரு காட்டெருமையை வேட்டையாட போச்சுனாக்கா, அல்லது புலி வேட்டையாட போதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு காட்டெருமையை கொஞ்சம் பெசன்னுச்சுன்னா புலியே காட்டெருமை காலி பண்றோம். நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம வீட்டுல வளர்க்குற எருமை இருக்குல்ல, அந்த மாதிரி கிடையாது. காட்டெருமை ரொம்ப மூர்க்கமா இருக்கும். அதனால காட்டெருமையை வேட்டையாடுறது இவங்க 2 பேரால, இந்த 2 தாத்தாக்களால முடியாது. அதனால நல்ல வாலிபமா உள்ளவங்களும் முடியாது. அதுக்கு யுக்திகள் இருக்கும், அப்படி ஒண்ணா பண்ணுவாங்க. இவங்களாலாம் அது கண்டிப்பா அது முடிய முடியாது. ஒண்ணு. 2வது, இந்த காட்டெருமை சம்பந்தப்பட்ட வழக்கு என்னன்னா, அதாவது அங்க மலையோரம் வசிக்கிற மக்கள் கிட்டத்தட்ட ஜாதியாக வெவ்வேறு ஜாதியா இருக்கலாம், ஆனா கிட்டத்தட்ட மலையோர மக்கள் தான், அவங்க மலையை ஒட்டி வாழ்றாங்க. இப்ப அங்க விவசாயம் பண்றாங்க அப்படின்னாக்கா, இந்த காட்டு விலங்குகளிடமிருந்து அந்த விவசாயத்தை காப்பாத்துறதுக்கு இவங்க கம்பை வச்சு எல்லாம் மிரட்ட முடியாது. இப்ப காட்டெருமை தான் கம்பை வச்சு மிரட்ட முடியாது. இது யானை இருந்துச்சு அப்படின்னாக்கா, யானை இறங்கி வருது, காட்டை இறங்கினாக்கா அவ்வளவு கம்பை வச்சு மிரட்ட முடியாது. ஸோ இந்த மாதிரி விலங்குகளிடமிருந்து அந்த விவசாயத்தை காப்பாத்துறதுக்கு சுத்திலும் என்ன பண்ணுவாங்க, முள்வெளி, இது கரண்ட் வேலி வச்சிருவாங்க. ஸோ பகல்ல வேணா ஆட்கள் நின்று வேற ஏதாவது ஐடியாக்கள் இருக்கலாம், நைட்ல வந்து இந்த மாதிரி கரண்ட் பாஸ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா கரண்ட்ல அடிபட்டு சாகிறதான் காட்டெருமைகள், அதான் வேட்டையாடுறதுன்னு சொல்லி இவங்க பேசுறது, அது கரண்ட்ல அடிபட்டு இறக்குறது. இந்த வழக்கு ஒண்ணு இவங்க மேல இருந்தது உண்மை, வழக்கு பதியப்பட்டுச்சு. இப்படி காட்டெருமையை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு வழக்கு பதியப்பட்டுச்சு. அது கோர்ட்டுக்கு போகும் பொழுது இது முகாந்திரம் இல்ல, அவர் சொன்னார்ல ப்ரிடிகேட் அஃபென்ஸா, அப்படி எதுவும் முகாந்திரம் இல்ல, ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு அவங்க விடுதலை பண்ணிடுறாரு. அதை தள்ளுபடி பண்ணி விடுதலை செய்யப்பட்ட, நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு வழக்கு இருக்கு அப்படின்னாக்கா, அந்த வழக்கை காரணம் காட்டி ஈடி அழைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் PMLA ஆக்ட் தான் சொல்லுது. ஏன்னாக்கா இந்த புறம்போக்கு இந்த PMLA ஆக்டை வச்சுதான் ஒரு ட்வீட் போடுறான். இல்ல PMLA ஆக்ட் அப்படி இருக்கு, ஒரு வந்து காட்டு விலங்குகளை வேட்டையாடி இருக்காரு, பட்டியலிடப்பட்ட காட்டு விலங்குகள் அப்படின்னு ஒரு சொல்றாப்புல. அது முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கு, முகாந்திரம் இல்ல, ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் காரி துப்பி கலட்டி அடிச்சு கேஸை முடிச்சு வச்சு தள்ளுபடி பண்ணிருச்சு. அவங்க வந்து இந்த கடைசி விவசாயில வரும்ல, அந்த மயிலை கொண்டாங்கன்ட்டு சேம் அதே விவகாரம் தான் எதுவும் நடந்திருக்கு. ஸோ அதனால அவர் வந்து எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணிட்டாங்க. அப்படி முடித்து வைக்கப்பட்ட வழக்கம் வந்து கொண்டு வரக்கூடாதுங்கிறது PMLA ஆக்ட் தான் சொல்லுது. அது இவனுக்கு தெரியுமா நான் தெரியல. ஏன்னாக்கா சட்டம்னு சொல்றான், வழக்குன்னு சொல்றான், சோர்ஸுங்கிறான், அவனுக்கு தெரியாது சட்டமே இல்லைங்கிறான். அப்படி முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கு அதே PMLA ஆக்ட்ல சொல்லி திரும்ப ஈடு யாரையும் அழைத்து விசாரிக்க கூடாது அப்படிங்கிற சட்டத்தை உனக்கு கொடுக்குற சோர்ஸ் உனக்கு சொல்லி கொடுக்கலையா? ஏன் உனக்கு அது தெரியலையா? அல்லது இந்த எருவு மாட்டு வழக்கு எடுத்துட்டு வரையா, இது முடித்து வைக்கப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா? தெரியும் அவனுக்கு. என்னன்னாக்கா ஒரு டைவர்ட் பண்ணணும், அதுக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கான்னு பார்ப்பான், அவ்வளவுதான். என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அதற்கான பாயிண்ட் மட்டுமே எடுத்துட்டு வருவான். அப்ப இதுல என்ன சரி என்ன தவறுன்னு பார்க்க மாட்டான். அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் சொல்றான்ல, இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்னன்னா இந்த ஆடியோல கேட்டே இருப்பான், நல்லா கேட்டீங்கன்னா தெரியும், அந்த தலித் பிரவீணத்தோட கேட்டே இருப்பான். அப்ப என்ன கேட்கறானாக்கா, சம்மன் என்னன்னு கேட்கறான். ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்னன்னு தெரியணும், சம்மன் கொடுங்கன்னு சொல்றான். சம்மன் Facebookல இருக்கு அப்படின்னு, Facebookல உள்ள சம்மன் வந்து கிளியரா இல்ல, பிளர்ரா இருக்கு, படிக்க முடியல, நாட் ரீடபிள் அப்படிங்கறத அவனோட வீடியோல அந்த நடுவாக உட்காந்துருக்கான் பாருங்க, அந்த புறம்போட்ட சொல்றாங்க ரீடபிளா இல்ல, அது படிக்கவும் இல்ல, சம்மன் என்னன்னு தெரியல. அப்ப கடைசி வரைக்கும் உனக்கு சம்மன் என்னன்னே தெரியல. சோ நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா, சம்மன்ல என்ன இருக்கு
அப்படின்னு தெரிஞ்சாதான் ஈடு எதற்காக அந்த வயதானவர்களை விவசாயிகளை அழைத்திருக்குங்கிறது நமக்கு தெரியும். என்ன கேஸ்ன்னு அப்பதான் தெரியும். அப்ப அந்த சம்மனே நீ படிக்கல, ஏன்னாக்கா சம்மன் நாட் ரீடபிள், படிக்கிற வகையில இல்ல, பிளர்ரா இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு சம்மன் என்னன்னு தெரியாது, நீ படிக்கல. அப்ப சம்மன் என்னன்னு தெரியாம எப்படி ஈடு வந்து இதற்கு வழக்கு போட்டுச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் சொல்ற வீடியோல நான் படிக்கல, ஏன்னாக்கா நாட் ரீடபிள்னு சொல்ற. அப்புறம் எப்படி எருமை மாடு வழக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? இவங்க பணப்பரிமாற்றம் செய்திருக்காங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? இவங்க பிளாக் மணியை வச்சிருக்காங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? அமைச்சர் கூட தொடர்பு இருக்காங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அப்ப இது முழுக்க முழுக்க என்னன்னாக்கா எப்படி ஜோடிக்கப்பட்ட வழக்கோ அதே மாதிரி இது ஜோடிக்கப்பட்ட வீடியோ, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். உங்களுடைய வாதத்தை மக்கள் மன்றத்தில் வைப்போம், மக்கள் என்ன தீர்ப்பளிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன்னொரு வாய்ப்பில் சந்திச்சு பேசுவோம். ரொம்ப நன்றி. நன்றிங்க நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.